வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். சக்திவேல குமார் ஒரு பிளான் பண்ணி அந்த கேஸே இல்லாம பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா சும்மா இருக்கார குமார் மறுபடியும் அரசிய போட்டு தள்ளணும் முடிவு பண்ணி அரசிய கடத்துறாரு. ஆனா இந்த தடவை அரசிக்கு ஆப்பு இல்ல, குமாருக்கு தான் ஆப்பு. இத பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு பக்கம் பாண்டியன் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு என் மகனை வெளியே கொண்டே வந்து அவனு சக்திவேல் சபதம் போட்டிருக்காரா. இன்னொரு பக்கம் மாறி பயங்கரமா நம்ம ராஜிய புடிச்சு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. வீட்டுல வந்து சக்திவேல் செம்ம கடுப்புல இருக்காரு. முத்துவேல் கேக்குறாரு, என்னாச்சுடா, எதுக்கு இவ்வளவு கடுப்பா இருக்க? அப்புறம் என்னென்ன கடுப்பா இல்லாம சும்மாவா இருப்பாங்க? என் மகன் ஜெயில இருக்கிறான், அவனை வெளியே கொண்டு வர பாக்காம இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். நான் தான் சொன்னல சக்தி, அவனை கொண்டு வந்துடலான்னு சொன்னேன். நீ அமைதியா இரு. என்னென்ன அமைதியாருன்னு சொல்றீங்க? குமார வெளியே கொண்டு வரதுக்கு எந்த ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. நான் டே சக்தி, அதுக்குதான் ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கேன்டா. வக்கீல இப்பதான் பாத்துட்டே வர்றேன். அவர் வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. ஏன்னா உன் பையன் செஞ்சு வச்ச வேலை அப்படி. உன் பையன் எது செஞ்சாலும் ஏட்டிக்கு பூட்டி தான் செய்யறானா தவிர ஒருத்தனாச்சும் ஒரு காரியத்தை உருப்படியா முடிச்சிருக்கானா? நேர்மையை செய்ய சொல்லுடா. ஏன்டா இப்படி பண்ணி கடைசியில என்னோட மனத்தை வாங்கி நம்ம குடும்ப மனத்தை வாங்கிட்டு இருக்கான்டா. அண்ணே, நமக்காக தானே இந்த வேலை எல்லாத்தையுமே அவன் செஞ்சான். ஆனா அதை நினைக்காம நீ என்னன்னா குமார பத்தியே குறை சொல்லிட்டு இருக்க? அந்த புள்ள பொய் சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காரலையா? அரசே பொய் சொல்லிட்டு குமார தாலி கட்டினான்னு பொய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துக்கிட்டா. அதை ஒண்ணு சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த புள்ளைய அரெஸ்ட் பண்ண சொல்லானே. அதுக்கும் இதுக்கும் சரியா போயிரும் அப்படின்னு சொல்றாரு சக்தி. அதை கேட்டுட்டு கோவம் வருது. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஆம்பளை பையனுக்கு பொம்பளை பிள்ளைக்கு டிஃபரன்ஸ் இல்லையா? பொம்பளை பிள்ளை மேல இப்படி ஒரு கேஸ கொடுப்பியா? அப்படி மீறி நீ கேஸ கொடுத்தேனாலும் அதை நிக்கவே நிக்காதுடா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குமார் தான்னு சொல்லுவாங்க. குமார் கடத்திட்டு போய் இது மாதிரி சொன்னனாலதான் பயந்துகிட்டு இந்த பொண்ணு அந்த பயந்துதான் தாலி கட்டிட்டேன்னு சொல்லிரும். அப்புறம் என்ன, இன்னொரு கேஸையும் போட்டுருவாங்க. இப்ப கடத்தல் கேஸோட சேர்த்து அவனை அடிச்சு பயம்புறுத்தி துன்புறுத்தினாலதானே இப்படி பயந்து இப்படி செஞ்சேன்னு இன்னொரு கேஸ ஒண்ணு போட்டாங்கன்னா ஆயுசுக்கும் அவனால வெளியவே வர முடியாது. நாளைக்கு குமார வெளியே கொண்டு வந்த பின்னாடியும் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்பனும் மகனும் சேர்ந்து, அதுக்கப்புறம் நான் தலையிடவே மாட்டேன். நீயாச்சும் உன் மகனாச்சும் அவனை ஜெயில புடிச்சு போட்டாலும் சரி, புடிச்சு போடலைனாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுவாங்கன்னே சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. என் பையன் தானே கஷ்டப்படுறான், உங்க பொண்ணு அங்க நல்லா இருக்கால, அந்த சந்தோஷத்துல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், டேய் அவன் என் பையன் மாதிரி நான் வளர்த்திருக்கேன்டா. அவன் எல்லாம் தப்பு தான் பண்ணிட்டு வருவான், நீ பாட்டுல அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப, நானும் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? பேசாம இரு அப்படின்னு சொல்லவும் பேச வர்றாரு. அப்புறம் யோசனை பண்றாரு சக்தி. இல்ல வேண்டாம், இப்போ நம்ம எதுவுமே பேச வேண்டாம். முதல்ல குமார வெளியே கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் என்னன்னாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இந்த பேச்சை அப்படியே கட் பண்ணிடுறாரு சக்தி. வீட்டுல வந்து ராஜ்யம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பேசினது, அவங்க சித்தி பேசினதெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கும் போதே அப்பதான் கதர் வர்றாரு. என்னாச்சு ராஜி, ஒரே டல்லா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அம்மா, நீ போன விஷயம் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்பா சைன் போடுறேன்னு சொல்லிட்டாரு, லோன் கிடைச்சிடும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்போ நீ ஏன் இப்படி சோகமா இருக்க, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேக்குறாரு கதர். நான் எல்லாம் ஹாப்பியா தான் இருக்கேன், நீ முதல்ல டிராவல்ஸ் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க சக்திவேல் என்ன பண்றாருன்னா, எப்படியாச்சும் தன் பையனை கொண்டு வந்துடணும் வெளியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பார்த்து வச்சிருக்காருல அந்த வக்கீல்கிட்டையும் போய் பேசுறாரு. அவருக்கு மேல வேற ஏதாச்சும் வக்கீல் இருக்காங்களா அப்படின்னு வேற கேக்குறாங்க. ஆனா முத்துவேல் பார்த்து வச்ச வக்கீல் சொல்றாரு, சார் நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, அவன் ஒரு பொண்ணோட கேஸ்ல மாட்டிருக்கான் சார், அவ்வளவு சீக்கிரம்லாம் வெளியே வர முடியாது சார், நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது, உடனே என் பையன் ஜெயில இருந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் நாங்களும் அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் சார் இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? அந்த பொண்ணு வீட்டுல பேசி பாருங்களேன், அவங்க மட்டும் இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டா பிரச்சனையே இல்லை சார், நம்ம பாட்டுல நம்ம பையனை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் கோவம் வந்துடுது சக்திவேலுக்கு. யோ, அவங்க வீடுதான் எங்களோட எதிரியே, கடைசியில பார்த்தா அவங்க வீட்டுல போய் பேச சொல்ற? அவங்க வீட்டுல பேசி ஒன்னும் என் பையன் வர வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கு அவன் வாழ்நாள் பொழுதும் ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஐயோங்கப்பா, இது அப்பா மாதிரியே பேசுறாரு அப்படின்னு வக்கீல் நினைச்சிட்டு இருக்காரு. சக்திவேல் கோவத்துல எழுந்திருச்சு அங்க இருந்து போயிடுறாரு. எப்படா குமார வெளியே கொண்டு வரதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு செம்மையான ஒரு ஐடியா வருது. ஏன் இப்படி பண்ணிட்டா என்ன, நான் செம்மல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வக்கீலுக்கு கால் பண்றாரு சக்திவேல். சார் சொல்லுங்க சார். ஏயா பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவனை வெளியே கொண்டு வந்துட்டா என்ன?
சார் இது செம்ம ஐடியா. இத விட இன்னொரு ஐடியா பண்ணலாம். பையனுக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான். அந்த பொண்ணு கிடைக்காதனால. அதனால சைக்காலஜி டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்ட மட்டும் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. போதும் சார் அவன வெளிய ஈஸியா கொண்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்காக அவன் வீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாவே சார் இந்த கேஸை ஈஸியா உடைச்சிடலாம் சார். அவன் மனநிலை சரியில்லாதனால தான் அந்த பொண்ணு இப்படி கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கேஸ் நிக்கவே நிக்காது சார் அப்படின்னு சொன்னோடனே யோசனை பண்றாரு. பையன் மனநிலை சரியில்லைன்னு சொன்னா அசிங்கமா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டு கால்ல விழுகிறத விட இவனுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லியே வெளியே கொண்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இனிமேல் ஏதாச்சும் நம்ம பண்ணினாலும் இவனை வச்சே நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு சக்திவேல். அதனால சரி வைக்கல, நீ சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். எந்த டாக்டர்கிட்ட சைன் வாங்கணுமோ நீ வாங்கிக்கோ, காசு எவ்வளவு வேணுமோ சொல்லு, நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு சக்திவேல். போனை கட் பண்ணிட்டு நேரம் முத்துவேல் கிட்ட போறாரு. ரூம்ல ஏதோ புக்கு படிச்சுட்டு இருக்காரு. அண்ணா அண்ணா அப்படின்ட்டு வராரு. என்ன சக்தி சொல்லு. அண்ணா ஒரு சூப்பரான ஐடியா வக்கீல் சொன்னார் அண்ணா. வக்கீல என்ன விஷயம் சொன்னாரு? ஆக்சுவலா இத சொன்னது சக்தி தான். ஆனா வக்கீல் சொன்ன மாதிரி இவர்கிட்ட சொல்றாரு. பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வெளியே வந்துடலாம். அதுவும் மனநிலை அவனுக்கு சரியில்லைன்னு சொன்னா அந்த கேஸவே உடைச்சிடலாம்னு சொல்றாங்க. அதனால அது மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு. டேய் உனக்கு மரகிற கண்டு போச்சாடா, புத்தி கத்தி கெட்டு போச்சா? நம்ம பையனோட வாழ்க்கை நம்மளே கெடுக்கிற மாதிரில சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு அவனுக்கு பொண்ணு யாருடா தருவாங்க? அண்ணா அந்த வக்கீல் 2 ஆப்ஷன் கொடுத்தாண்ண. ஒண்ணு அந்த பொண்ணு வீட்டு காலில் போய் விழுந்து அவங்க கிட்ட சொல்லி கேஸ வாபஸ் வாங்க சொல்றது. இல்லைன்னா இது 2ல ஏதாச்சும் ஒண்ணுதான் பண்ண முடியாண்ணே. நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. எனக்கு தெரியாது, என் மகன் உடனே வெளியே வந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. நான் வக்கீல்கிட்ட பேசுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு கால் பண்ணி, வக்கீல் நீங்க சொன்னீங்களாமா இந்த விஷயத்தையெல்லாம் அப்படின்னு சொல்லவும், நான் எங்க சொன்னேன் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு, ஓ சார் அவர் சொன்னதா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு நினைச்சிட்டு, ஆமா சார் நான் தான் சொன்னேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்றாரு முத்துவேல் கிட்ட. முத்துவேல் சொல்றாரு, இங்க பாருப்பா, இந்த மனநிலை சரியில்லை அது இதெல்லாம் வேண்டாம். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால டாக்டர் கிட்ட காமிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வா வெளியா அப்படின்னு சொல்லும்போது வக்கீல் சொல்றாரு, சார் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டிட்டு வரலாம். ஆனா வெயில்ல மட்டும்தான் விடுவாங்க. ஆனா மனநிலை சரியில்லாம தான் அந்த பொண்ணை கடத்தினா அது மாதிரிலாம் நம்ம சொன்னோம்னா டாக்டர் கிட்டே சர்டிபிகேட்டும் வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். வாங்கிட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த கேஸே அப்படியே முடிஞ்சு போயிடும் சார். இந்த கேஸே உங்க பையன் பேர்ல இல்லாம போயிடும் சார். இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா கேஸை உடைச்சுக்கிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். இல்லப்பா மனநல பாதிப்புன்னு சொல்லும்போது பையனோட எதிர்காலத்தை நினைக்கிறப்போ அதான் யோசனை பண்றேன் வக்கீல். சார் அதை பத்தி நினைக்காதீங்க சார். நமக்கு இதுதான் சார் ட்ரங்க் கார்டு. இதை வச்சுதான் நம்ம அவனை வெளியே கொண்டு வர முடியும். இல்லாட்டி உங்களுக்கே தெரியும் பொம்பளை பிள்ளைய கேஸு, பசங்க வெளியவே வர முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். இதான் நமக்கு கிடைச்சிருக்க நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு. இதை யூஸ் பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. வக்கீல் சொல்றதும் யோசனை பண்றாரு. கரெக்ட் தான் வக்கீல் சொல்றது. சரி வக்கீல் நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு முத்துவேல் கிட்ட இருந்து சக்திவேல் போனை வாங்கி, டாக்டர் கிட்ட நீ சொல்லிடு, பேசிட்டு எவ்வளவு பணம்னு சொல்லு, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சார்ன்ட்டு போனை வச்சிடறாரு வக்கீல். அடுத்த நாள் ஆகுது. ஆக்சுவலா 2 நாள் ரிமாண்ட்ல வச்சுட்டு அடுத்த நாள் தான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதா பிளான் பண்ணிருக்காங்க போலீஸ். அதுக்குள்ளேயே வக்கீல் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு மனநிலை சரியில்லை அப்படிங்கிற சர்டிபிகேட்டை வாங்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. சக்திவேல், முத்துவேல், வக்கீல் 3 பேரும் போறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் வாங்கி பாக்குறாரு. சார் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி வக்கீல்கிட்ட கேட்கவும் சக்திவேல் சொல்றாரு, சார் நம்புங்க சார், உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போறோம் அப்படின்னு சக்திவேல் சொல்லவும் அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சக்திவேல் முத்துவேலுக்கு சாதகமா ஆக ஆரம்பிச்சிடறாரு. சார் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க, நம்ம போய் கோர்ட்ல போய் இந்த விஷயத்த ரிப்போர்ட்டை கொடுக்கலாம். எப்படியும் கோர்ட் நமக்கு சாதகமா தான் பதில் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல கேஸ் ஆரம்பிக்குது. குமாருக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வக்கீல் வாதாட ஆரம்பிக்கிறாரு. அரசு தரப்பு வக்கீலும் நிறைய வாதாடுறாங்க. இல்ல அவன் பொய் சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. குமாரும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லூசு மாதிரி மண்டையை பிச்சுக்கிறாரு. பயங்கரமா கோவமா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாரு. குமாரை பார்க்கும்போது ஐயோ இவன் ஒரு சைக்கோ போல இருக்கு, எனக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிற அளவுக்கு அவரை போட்டு மண்டையை பிச்சுக்கிறாரு. அவர் நடந்துக்கிறதெல்லாம் அப்படின்னு நடந்துக்கிட்டனால அந்த கோர்ட்லயே இவருக்கு ட்ரீட்மெண்ட் போகட்டும்,
அதனால இவரை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறோம், இவருக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டரை வேற சஜஸ்ட் பண்ணி குமாருக்கு அங்க போய் பெட்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி வக்கீல் தீர்ப்பு கொடுத்துட்றாரு. என்னடா இது பொசுக்குன்னு பெட்ல போய் அட்மிட் ஆகணும்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் சக்திவேல் நினைச்சாலும் வக்கீல் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம், அவங்க இருக்கிற மாதிரி நம்ம ஜோடிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டுட்டு சரின்னு சக்திவேலும் சொல்லிடுறாங்க. அரசி தரப்புல இருந்து அவங்க அம்மா அப்பா அரசி அண்ணன் தம்பி எல்லாருமே சொல்றாங்க அவன் ஒரு கெட்டவன் தான், அவன் இப்படித்தான் பண்ணா அப்படின்லாம் சொல்றாங்க. ஜட்ஜி சொல்றாரு, இதுக்கு தேவையான போதுமான ஆதாரம் இல்ல, சோ நாங்க இதை நீங்க சொல்றது எதுவுமே நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரசி தரப்பு வக்கீலும் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, சார் சார் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் இல்ல, இதெல்லாமே ஜோடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போதுமான ஆதாரம் இதுக்கு எதுவுமே இல்ல, அதனால குமார ரிலீஸ் பண்றோம். ஆனா அவன் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வெல்லாம் கண்டுட்டு அதுக்கப்புறம் அவன் சரியானோடனே வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு வழியா குமாரும் வெளியேவும் வந்துடுறான். அரசி அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே சம கடுப்புல கோர்ட்டு வாசல் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் குமார கூட்டிட்டு வர்றாங்க. குமார் சொல்றாரு, பார்த்தேல நான் வெளியே வந்துட்டேன், இனி உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி சும்மா விட்டுருவேன் மட்டும் நினைச்சிடாத அரசி, இனி தாண்டி இருக்குது உங்களுக்கு ஆப்பே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் கேட்டா கதிருக்கு செம்ம கோவம் வருது, அடிக்க போறாரு. அப்போ டே பேசாம இருந்துக்கோ, இது கோர்ட்டு வாசல், அப்புறம் ஒன்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, ஏற்கனவே மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கா, ஏதாச்சும் ஒண்ணுனா நம்ம தாண்டா மாட்டிக்குவோம், பேசாம இரு அப்படின்னு செந்தில் சரவணன் ரெண்டு பேரும் சொல்றதை கேட்டுட்டு அமைதியாயிராரு கதிரும். அதுக்கப்புறம் குமார் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாறி ஆரத்தி எடுக்கிறதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மாறி. ஆனா செம்ம கோபத்துல காரை விட்டு இறங்குறாரு குமார். அந்த ஆரத்தி ஒடிச்சு தட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள கோவமா போறாரு. குமார் ஆரத்தி எதுக்குடா தட்டி விட்டு போறா அப்படின்னு சொல்லி பாட்டி கேக்குறாங்க. ஆனா குமார் பேசாம இருந்துக்கப்பதான் ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோ நான் கட்டுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாரு குமாரு. அப்போ சக்திவேல் சொல்றாரு, என்னதான் நீ அவனே டென்ஷன்ல இருக்கிறான், அவன்கிட்ட போய் ஆரத்தி எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிற, பேசாம இரு, நீ வேற ஏண்டி போடி அந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு சக்திவேல். இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில இருந்துட்டு வந்திருக்கானே, ஆரத்தி எடுக்கலான்னு பார்த்தா அப்பட மோடி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மாறி வடிவு சொல்றாங்க, ஏன் தம்பி இதுக்காக அவளை பிடிச்சி திட்டுறீங்க, அவளும் மனசு கஷ்டத்துல தானே இருந்தா அப்படின்னு திட்டிட்டு அவங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. குமார் செம்ம கோவத்துல ரூம்குள்ள நடந்துகிட்டே இருக்காரு. அப்ப சக்திவேல் போறாரு, இப்பதாண்டா ஜெயில இருந்து வந்திருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருடா, அப்புறம் எதனால பேசலாம். இல்லப்பா நான் சும்மா விடுறதா இல்ல, அந்த அரசியையும் அவன் குடும்பத்தையும் சின்ன பின்னமா பண்ணலன்னா என்னால தூங்கவே முடியாதுப்பா, மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த அரசிய போட்டு தள்ளிட்டு போறான்ப்பா. டே மகனே, நீ இருக்கிற இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, டேய் நான் சொல்றத முழுசா கேளுடா, அதுக்குன்னு ஆளுகளை வச்சு அந்த பாண்டியன் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிருவோம். அப்பா எனக்கு தேவை அந்த அரசி என் கண்ணு முன்னாடியே சாகணும், அதுதான் எனக்கு வேணும்ப்பா. டேய் நீ ஏன் நேரா எதுவும் இன்வால்வ் ஆகாத, ஆளுகளை வச்சு செஞ்சுக்கலாம், அப்படி மீறி சுத்தி வளைச்சு நீ தான் அதுக்கு காரணம்னாலும் உனக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லி தப்பிச்சு வந்துடலாம் மகனே, கவலைப்படாத அப்படின்னு சக்தி சொல்றாரு. சரிப்பா பாத்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சக்தி போன பின்னாடி சும்மானால என்னைக்கு கேட்டிருக்காரு குமார் அவங்க அப்பா சொன்ன பேச்ச, வீட்டுல சொன்ன பேச்ச கேட்டிருக்காரு. நீ இவ்வளவு விடவே கூடாது, இவ்வளவு கொட்டானே போட்டு தள்ளிடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்றாங்க. யாரை கேட்டாலும் எல்லாரும் என்னடா இப்படி சொல்லி வெளியே வந்திருக்க, ஏன்னா இப்படி பண்ணா அவனுக்கு ஃபியூச்சரே இல்லாம போயிருமேடா, பெரிய பிரச்சனை ஆகுமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. கடுப்பாய் இவர் போனை வச்சிடுறாரு. ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இவரோட வேவ் லென்த்ல இருக்கிற ஆள் போல இருக்கு. டே மச்சான் எப்படியோ வெளியே வந்துட்டேடா, அதே சந்தோஷம்டா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு. டே எவனும் இனி எனக்கு ஃப்ரெண்ட் இல்லடா, நீ தாண்டா ஃப்ரெண்டு, நான் சொல்றத எவனுமே கேட்க மாட்டேங்கிறான், எல்லாருமே எதுக்குடா இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு வெளியே வந்தா, வேற ஒரு காரணமே கிடைக்கலையான்னு சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கானுங்கடா, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, இந்த அரசியை நீ விடவே கூடாதுடா, அவளை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்றாரு குமார். அவ்வளவுதான் மச்சான் விடு, நீ என்னன்னு சொல்லு, அது மாதிரி செஞ்சிடலாம், நம்ம ஒரு ஆளுகளை பிடிச்சிக்கலாம், உள்ளூர் கால ஆளுகளே வேண்டாம், வெளியூர்ல இருந்து ஆளுகளை வர சொல்லலாம், நம்ம முன்னாடி அந்த அரசியை போடுத்தலாம், எப்படி அடியா, டேய் என் கையால போடணும்டா, அத்தாண்டா எனக்கு ஆசை அப்படின்னு குமார் சொல்லவும், டேய் நம்ம எல்லாம் இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம்டா, நீ தூரத்துல இருந்து பாரு, நம்ம அனுப்பின ஆளுக அவளை போட்டு தள்ளட்டும். இல்லடா நம்ம மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணமா என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு
அவமானப்படுத்திருக்கா தெரியுமா? நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன்னு சொல்லிட்டு என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணாடா, வீட்டுக்கு வந்து என்ன கொடுமைப்படுத்தினாடா. அந்த கொடுமைப்படுத்தினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செய்யணும்டா அவளை. நானும் கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் என் கையாலே அவளை போட்டு தள்ளணும் அப்படின்னு குமார் சொல்றாரு. சரி மச்சான், நீ ஆசைப்படுற அது மாதிரியே செஞ்சிருவோம். ஸ்கெட்ச் போடுறதுக்குன்னு அங்க நிறைய ஆளுங்க இருக்குது, அவங்கள பிடிச்சி நம்ம பிளான பண்ணிடலாம் விடு அப்படின்னு சொல்றாரு. இது உடனே நடக்கணும். சும்மா 2 நாள் 3 நாள் தள்ளிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, இப்பவே நடக்கணும். இன்னைக்கு நைட்டே கேட்டு சொல்லு, நாளைக்கு காலையில இந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்றோம் சரியா அப்படின்னு சொல்றாரு. குமார், டேய் விடுடா, நைட்டோட நைட்டா வெளியூர்ல இருந்து ஆளுகளை இறக்கிடுறேன், கவலைப்படாத. சரிடா மச்சான், நான் வச்சிடறேன் போனா அப்படின்னு குமார் போனை வச்சுட்டு, ஏ அரசி இருக்குடி உனக்கு, என்னென்ன பாடுபடுத்துற, என்ன அடிக்க வேற செஞ்சல பாரு, உன்னை வச்சு செய்ய போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு குமார். பாண்டியன் வீட்டுல அதே சமயத்துல எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு இவன் வெளியே வந்துட்டான், இனி வந்தவன் சும்மா இருக்க மாட்டான், என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு கதிர் செந்தில் 2 பேரும் சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாரு, இப்பதான் அவன் ஜெயில இருந்து வந்திருக்கான், இப்போ எதுவுமே அவன் முடிவு எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா, உங்களுக்கு தெரியாது, அவன் அப்படிதான் செய்வான், அவன் எதுனாலும் முரட்டுத்தனமா செய்வான், யோசனை பண்ணாதவன் புத்தி கெட்டவன் அப்படின்னு சொல்றாரு கதிர். அதை கேட்டுட்டு ராஜியும் சொல்றாங்க, எங்கன்னா அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும், அரசிய வெளியே எங்கேயும் அனுப்பக்கூடாது அப்படின்னோடனே மீனா சொல்றாங்க, ஆமா மாமா, ராஜி சொல்றது கரெக்ட் தான், அவன் ஒரு சைக்கோ பையன் மாதிரி இருப்பான், அவன் என்ன வேணாலும் செய்வான், அதனால நம்ம அரசிய வெளியே விடாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லும் போதே கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் என்னதான் பண்றது, என் புள்ளையோட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குது, இப்பதான் நிம்மதியா வந்துகிட்டு இருந்தா என் புள்ள, அதுக்குள்ள இவன் வெளியே வந்து இப்படி ஆயிடுச்சு லைஃப் அப்படின்னு சொல்லி கோமதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரே மனசா முடிவு செய்யறாங்க, அரசி வெளியே எங்கேயும் அனுப்ப வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு குமாரோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பழனி சொல்றாரு, நான் வேணா என் அண்ணன் வீட்டுக்கு போறேன், அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வேணா வரேன், ஆத்தா கிட்டையும் அன்னைக்கு கிட்டையும் கேட்டோம்னா அங்க என்ன நிலைமை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும், அதை வச்சு அடுத்த மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பழனி சொல்றாரு. சரவணன் சொல்றாரு, ஆமாப்பா, மாமா சொல்றதான் கரெக்ட், அப்பப்போ மாமா போய் பார்த்துட்டு வந்து அங்க என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கலாம், அடுத்த மூவ் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட பாண்டியன், அரசியமா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பா சொல்லுங்கப்பா, இங்க பாரு, நீ வெளியே எங்கேயுமே போயிடாத, அப்படி எங்கேயாச்சும் கோயிலுக்கு கீழுக்கு போகணும்னா அண்ணியை கூப்பிட்டுக்கோ, அம்மாவை கூப்பிட்டுட்டு போ, இல்லாட்டி அப்பா கிட்ட ஒரு போனை பண்ணு, நான் வர்றேன், அண்ணனுங்க இருக்கானுங்க, நாங்க வர்றோம் சரியா அப்படின்னு சொல்லவும், அப்பா நான் எங்கேயுமே போகலப்பா, வீட்டிலே இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அரசி. அரசி அப்படி கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பாண்டியன். சே, நம்ம பொண்ணோட வாழ்க்கை இந்த குமார்னால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நைட் ஆயிருது, அரசி படத்தை தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா சரவண, செந்தில், கதிர், பழனி யாருமே தூங்கல, முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. பழனி சொல்றாரு, இப்படி எல்லாருமே முழிச்சுட்டு இருந்தோம்னா காலையில வேலைக்கு போக முடியாது, 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் போட்டுக்கலாம் நம்ம அப்படின்னு பிளான் பண்றாங்க. நீ கதிர், நீ 1 மணி நேரம் முழிச்சிரு, அதுக்கப்புறம் எங்களை யாராச்சும் ஒருத்தரை எழுப்பி விடு, நாங்க முழிச்சு காவல் காத்துக்கிறோம், இப்படியே ஒவ்வொருத்தரும் பண்ணலாம், அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சத்தம் போட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு கோமதி சொல்றாங்க, டே நைட் நேரம்லாம் அவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லவும் கதிர் சொல்றாரு, அம்மா வர மாட்டான் தான், இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையா இருக்கிறதுல தப்பு இல்லையேம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவங்களும் ஒருத்தர் மாத்தி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில ஆயிருது. குமாரோட ஃப்ரெண்டு கால் பண்றாரு குமாருக்கு, டே சொல்லுடா, என்னடா ஆச்சு, ஆளுகளை கொண்டு வந்து இறக்கியாச்சு குமாரு, நம்ம இறக்குன ஆளுக சொல்றது என்னன்னா அந்த அரசியை நோட்டமிடணும்னு சொல்றாங்க. டே அதெல்லாம் ஒண்ணு வேணல, நானே பார்த்து சொல்றேன் அப்படின்னு குமார் சொல்றாரு. சரிடா, அப்ப இதுவும் நல்லதா தான் போச்சு, நீ அரசி காலையில எழுந்திரிச்சிருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்றா என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலா எனக்கு சொல்லிடு, நானும் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். டே திலீப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா, நானும் வர்றேன், அந்த ஆளுகளை பார்க்கணும், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு குமார். அப்படியா, ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்றாங்க. சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வரேன்ட்டு போனை கட் பண்ணிட்டு குமார் போலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரும்போதே சக்தி பாக்குறாரு. எங்கடா குமார் கிளம்புற, அப்பா போறப்ப எங்க போறேன்னு கேட்காதப்பா, டேய் என்னடா பேசிட்டு இருக்க, நீ பாட்டுல ஏதாச்சும் வம்ப எடுத்துட்டு வந்துடாத, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்குல்ல, எல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் சும்மா ஃப்ரெண்டை பார்க்க தான்ப்பா போறேன். அப்படியா, சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குமாரும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அடியாள்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போறாரு. திலீபனும் கூடவே இருக்காரு. அவங்க கிட்ட பேசுறாங்க. அப்பதான் அந்த அடியாளோட தலைவன் சொல்றான், சார் மோஸ்ட்லி அந்த பொண்ணுங்களை காலையில தூக்குறத விட நைட்டு அவங்க வீட்லயே போய் தூக்குறதா சார் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார்,
காலையில தூக்கும்போது எப்படியும் அக்கம் பக்கத்துல ஆளுங்க இருப்பாங்க. இந்த பொண்ணுக்குன்னு ஏதாச்சும் சத்தம் கித்த போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மள துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பிரச்சனையாயிரும் சார். நைட்டுனா அந்த பொண்ணு தூங்குறப்போ மயக்க மருந்த கொடுத்து தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நைட்டோட நைட்டா அந்த அரசியை கடத்துறோம், அதுக்கப்புறம் அவளை சித்திரவதை பண்ணி போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு குமாரு. நைட் அவ எந்த ரூம்ல படுப்பா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாரு குமார். இருக்கவே இருக்கு நம்ம சித்தி. சித்தி கிட்ட சொன்னோம்னா மத்த வேலையெல்லாம் அது முடிச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே சுகன்யாக்கு கால் பண்றாரு. குமார் கால் பண்றத பாக்குறாங்க சுகன்யா. ஐயோ, இந்த கரும்பு பிடிச்சவன் எதுக்கு மறுபடியும் நமக்கு கால் பண்றான், நம்ம வாழ்க்கையை வீணாக்குற அளவுக்குள்ள இவன் பண்ணி போட்டான். இல்ல இவன் போனை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் யோசனை பண்றாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இங்க ஒரு கெட்ட பேர் வாங்கி இருக்கிறோம். குமார் விஷயத்தினாலதான் இந்த வீட்டுல நம்ம அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இதே குமார் விஷயத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இந்த வீட்டுக்கு செஞ்சோம்னா இந்த வீட்டுல நமக்கு நல்ல பேர் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் மனசாட்சியோட நடக்கலாம்னு அவங்களுக்கு தோணுது. சரி, அவன் போனை அட்டன் பண்ணிடலாம், அவன் என்னதான் பிளான் பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு போனை அட்டன் பண்ணலான்ட்டு போறதுக்குள்ள போனை கட் ஆயிருது. ச்சே, என்னடா போன் கட் ஆயிருச்சு. சரி, திருப்பி கால் பண்ணலான்ட்டு கால் பண்ண போறாங்க. குமார், என்னடா அது சித்தி போனை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு திருப்பியும் குமார் கால் பண்றாங்க. அட, அவனே கால் பண்ணிட்டானா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும், நமக்கு சேர்த்து ஆப்பு வைக்கிற விஷயமா தான் இருக்கும். டே குமாரு, உன்னால போன தடவை நான் நல்லா ஆப்பு வாங்கினேன்டா, ஆனா இந்த தடவை நீ தான்டா மாட்ட போற, நான் தப்பிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போனை அட்டன் பண்றாங்க. சொல்றா குமாரு, சித்தி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சித்தி. தெரியும்டா குமாரு, ஏதாச்சும் ஹெல்ப்னா தானே நான் கூப்பிடுவேன், இல்லாட்டி இந்த சித்தி எல்லாம் உனக்கு கண்ணுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க சுகன்யா. அட ஏன் சித்தி, நீங்க வேற முக்கியமான விஷயம். சித்தி, நம்ம சண்டை எல்லாத்தையும் அப்புறம் வச்சுக்கலாம் சித்தி, இப்ப நான் சொல்றத முதல்ல கேளுங்க. சொல்லுடா. சரி, அரசு என்ன பண்ணிட்டு இருக்கா இப்போ? எதுக்குடா கேக்குற? சித்தி சொல்லுங்க சித்தி, அரசு என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்ப அவங்க அம்மா கூட என்னமோ பேசிட்டு இருக்காடா. சித்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க யாரோ உங்க ஃப்ரெண்டு கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே பக்கத்துல யாராச்சும் இருந்தா ஊ அல்லது ஊஹூ அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, சரியா? சரிடா, சொல்லு என்னன்னு. சித்தி, அரசி நைட்டு தூங்கும் போது எங்க தூங்குவா? டே எதுக்குடா குமார் கேக்குற? அவ கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிக்கிறதுக்கு தான் கேக்குறேன். என்னடா சொல்ற? சி சித்தி, சொல்றது முதல்ல கேளு சித்தி. அவ எப்போ தூங்குவா, எத்தனை மணிக்கு தூங்குவா, எங்க தூங்குவா, அதை மட்டும் சொல்லு. டே குமார், வேண்டாம் குமாரு, ஏற்கனவே பிரச்சனையாயி இப்போதான் எப்படியோ ஜெயில இருந்து வந்திருக்க. மறுபடியும் நீ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதானே, நீ ஜெயில இருந்து வரவே முடியாது குமாரு. சித்தி, நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நீ சொல்லினா நானே நேரா வந்து பாக்குற மாதிரி ஆயிரும். அப்படி நான் மாட்டினேன்னா நீ தான் வர சொன்னேன்னு சொல்லி ஒன்ன மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவோம். டேய், மாட்டு விடுடா, மாட்டி விடுவ, இதுவும் பண்ணுவ, நீ இதுக்கு மேலையும் பண்ணுவடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, டே குமார், அரசி எப்பயுமே அந்த ஜன்னலு பக்கத்துல இருக்க ரூம்ல தாண்டா படுத்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சித்தி, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, அரசிய அந்த ஜன்னல் பக்கத்துல படுக்க வை. இன்னைக்கு நைட்டு மட்டும் அதை செஞ்சிரு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்ன குமார் பண்ண போற? அவளை மறுபடியும் கடத்த போறியா? ஆமா சித்தி, மறுபடியும் கடத்தி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா. என்னடா சொல்ற? ஆமா சித்தி, அவ உயிரோடு இருந்தா தானே மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அவளை கடத்தி நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது. இங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம மீனா தூரத்துல இருந்து பாக்குறாங்க. இவங்க மூஞ்சி ஷாக் ஆகுறதும் பதட்டமா பேசுறதையும் பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு வில்லங்க நடக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க மீனா. சுகன்யா போன்ல பேசிட்டு இருக்காங்களா, அவங்க சொல்றாங்க, டே குமார் வேண்டாண்டா, கொலை வழக்கு மாட்டுறேன்னா உனக்கு சங்கு தாண்டா. சித்தி, அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, உன்னோட வேலை நீ அதை பார்த்து மட்டும் சொல்லு. அதே மாதிரி ஜன்னல் ஓரத்துல அவளை படுக்க வைக்கிற. டேய், என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு இங்க தெரியுமா? நைட்டு ஆளுக்கு ஒருத்தர் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது உனக்கு நீ என்ன பண்ணனாலும் அரசி கடத்திட்டு போக முடியாது குமாரு. சித்தி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சித்தி, நாங்க சொல்றத மட்டும் நீ செய். நைட்டு கரெக்டா 1-1:30 நாங்க வந்துடுவேன். ஒரு 11-11:30 அவளை மயக்கமாக்கணும். அதுக்கு மயக்க மருந்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீ சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி நீ வா, வந்து பேச்சு கொடுக்குற மாதிரி பேசிட்டு உங்ககிட்ட அந்த மருந்து கொடுத்து விடுறேன், சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்கிறாங்க. சுகன்யா அவரை பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படி பதட்டமா இருக்காங்க சுகன்யா. அப்பவே சுகன்யா முடிவு பண்ணிடுறாங்க, இந்த வீட்டுல நம்ம நல்ல பேர் வாங்கணும், நமக்கு முக்கியம். ஏற்கனவே நம்ம அந்த குமார் பையலா மாட்டினது போதும், இந்த தடவையும் நம்ம மாட்டக்கூடாது குமார்னால, அதனால குமார மாட்டி விட்டணும் அப்படின்னு சுகன்யா முடிவு பண்றாங்க. மீனா போன் பேசி முடிச்சதை பாக்குறாங்க. என்னன்னு வந்து போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்ட வர்றாங்க மீனா.
வரும்போதே மீனா கிட்ட சுகன்யா சொல்றாங்க, இப்பதான் குமார் ஃபோன் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அந்த சைடு போன ராஜி, கோமதி 2 பேரும் குமாருன்னு சத்தம் கேட்டோன்னு 2 பேரும் வர்றாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்க, குமாரு குமாருன்னு பேச்சு அடிபடுது அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அதுக்கு சுகன்யா, அத்தாச்சி குமார் பெரிய பிரச்சனை பண்ண போறான் அத்தாச்சி, நம்ம முதல்ல உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சுகன்யா, என்னடி சொல்ற, நீயும் அவனும் சேர்ந்து என்னடி பண்ண போறீங்க? அத்தை, அவங்கதான் என்னமோ சொல்ல வர்றாங்களே, கொஞ்சம் பேசாம இருங்க அத்தா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு, நீங்க சொல்லுங்க சித்தி அப்படிங்கும் போது, குமார் இப்பதான் எனக்கு கால் பண்ணா, அரசி எங்க படுப்பான்னு கேட்டான். நானும் பொய்யா ஜன்னல் பக்கத்துல இந்த ரூம்ல தான் படுப்பான்னு வேணும்னே தான் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதுக்கிட்ட சுகன்யா அதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறான். அத்தாச்சி அவன் பிளான் பண்ணிட்டான் அத்தாச்சி, நம்ம அரசியை கடத்திட்டு போய் அவளை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணிருக்கான். அதுக்கு என்னோட உதவி கேட்டான். நான் முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கீங்களேன், அவன் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிடுவான். அதனாலதான் நான் சரின்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன சொல்றான்னு கேட்டேன் அப்படிங்கும் போது பதறி போய், அப்படி என்னடி அந்த பாவை பையன் சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. கோமதி, மீனா சொல்றாங்க, அப்படி என்னங்க சொன்னாங்க? அவன் சொல்றதெல்லாம் கேட்டேன் எனக்கு தலையே சுத்துது மீனா அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க. ஐயோ, அது என்ன பிரச்சனை தான் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அதுக்கு சுகன்யா சொல்றாங்க, என்னென்ன குமார் சொன்னாரோ அதை பூரா சொல்றாங்க. அந்த ரூம்ல அரசிய ஜன்னல் ஓரத்துக்கு பக்கத்துல தூங்க வைக்கிறது, அதுக்கப்புறம் மயக்க மருந்து கொடுக்கறது, கடத்திட்டு போறது, போட்டு தள்ளுறது எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல, அது ஃபுல்லாவே இவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அப்படியே மயக்க போட்டே விழுந்துடுறாங்க. கோமதி ஐயோ அப்படின்னு எல்லாம் சத்தம் போட்டோன்னே வீட்டுல இருக்க எல்லாருமே ஓடி வர்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தன்னை தொலைச்சு எழுப்பும் போதே பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கோமதி, இப்படியே என் பொண்ணு வாழ்க்கை ஆகணும், இப்படி பண்றாரு இந்த குமாரு அப்படிங்கும் போதே, என்ன சுகன்யா பண்ணி வச்சா, என் அக்கா கீழே விழுந்து இப்படி மயக்கம் போட்டு எழுந்துச்சோன்னு இப்படி அழுதுட்டு இருக்காங்க, என்னடி சொல்லி வச்சா அப்படின்னு கேக்குறாரு பழனி. அதுக்கு மீனா சொல்றாங்க, சித்தப்பா ஒன்னும் கவலைப்படாதீங்க, நமக்கு சப்போர்ட்டா தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா மீனா சொல்றா? ஆமா சித்தப்பா அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டு உண்மையாவா அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா பதட்டம் ஆயிடுறாங்க. கதிர், சரவணன், செந்தில் 3 பேரும் அவனை சும்மா விடக்கூடாது, இப்பவே போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே மீனா சொல்றாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, மாமாவும் ஃபர்ஸ்ட் வர சொல்லலாம், இது சும்மா சாதாரண வேலை இல்ல, கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனால் நம்ம புள்ளையோட வாழ்க்கை போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குன்னு இப்ப சும்மா இருக்க சொல்லியா மீனா, அவனை ஒன்று இல்லைன்னு பண்ணிரும் அப்படின்ட்டு செந்தில் சொல்றாரு. பழனி சொல்றாரு, மீனா சொல்றது கரெக்ட் தான், மீனா சொல்றது கரெக்ட் தான் மாப்பிள்ளைகளா, முதல்ல மாமாவை இங்க வர சொல்லலாம், அதுக்கப்புறம் என்னென்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பிளான போடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனை கூப்பிடுறாங்க. பாண்டியனும் அவசர அவசரமா வர்றாரு. நடந்த விஷயத்த பூரா எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு பதறி போயிடுறாரு பாண்டியன். ஏன் பிள்ளையவே போட்டு தள்ளணும்னு அவன் முடிவு பண்ணிட்டானு, இப்பவே போய் போட்டு தள்ளலைங்கும் போது மீனா ராஜி சொல்றாங்க, மாமா இவங்களெல்லாம் இப்பதான் பேசி சமாளிச்சு இருக்க வச்சிருக்கோம், நீங்க என்னன்னா நீங்களும் கோவப்பட்டு போனா எல்லாமே கெட்டு போயிருமாமா, எப்படி இருந்தாலும் அந்த குமார் சும்மா இருக்க மாட்டான், அரசிய போட்டு தள்ளணும் தான் முடிவு பண்ணுவான், அதனால நம்ம வேற ஒரு பிளான பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது சுகன்யாவும், ஆமா நான் ஒரு பிளான வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்கும்போது, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, அன்னைக்கு நான் ஏதோ 2 குடும்பமும் ஒன்னா சேரட்டும் தான் இதை செஞ்சேன், ஆனா இப்போ நான் அப்படி இல்ல, உங்க பக்கம் தான், நான் அவன் பக்கமே இல்ல, நான் சொல்றதை கேளுங்கும் போதே கதிர், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இந்த பிளான் அப்படியே போகட்டும், குமாருக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், எப்படியும் நைட்டு 1:30 மணிக்கு கடத்துறதுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கான்ல குமாரு, அந்த சமயத்துல போலீஸ் மீடியா எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து வைக்கலாம், இவன் கடத்த வரும்போது கையும் களவுமா போலீஸ் பிடிச்சிருவாங்கல்ல, அதுக்கப்புறம் அவன் வெளியே வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு முடிவு பண்றாங்க. சூப்பர் ஐடியா அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. அது மாதிரியே பண்ணிடலாம்னு சொல்லும் போது சோனியா சொல்றாங்க, ஜன்னல் ஓரத்துல இருக்கிற ரூம்ல அரசியை தூங்க வைக்க வேண்டாம், அரசியை அங்கிருந்து போயிரட்டும், நான் அந்த இடத்துல போய் படுத்துக்கிறேன், அவன் எப்படியும் மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு வருவான், அந்த இடத்துல அரசு இல்லைன்னா அவன் சந்தேகப்படுவான், அதனால அந்த சமயத்துல நீங்க கரண்ட் ஆஃப் பண்ணிருங்க, இருட்டுக்குள்ள நான் தான் அரசு நினைச்சு எனக்கு மயக்க மருந்த கொடுப்பான், அதுக்கப்புறம் நீங்க கையும் களவுமா பொழிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசியை ஏன்னா இந்த விஷயத்துல நீ இன்வால்வே பண்ண வேண்டாம் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க. சுகன்யா பேசுறத பார்த்து இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே பைபிள மாறிடுச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா சொல்றதுதான் கரெக்ட், அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. ஆனா சுகன்யா வேண்டாம், நான் போய் அங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். கோமதி சொல்றாங்க, இல்லைங்க ஒருத்தரும் வேண்டாங்க, நீங்க எல்லாம் போனீங்கன்னா அவன் மயக்க மருந்து கொடுக்கறப்போ உங்க மீசெல்லாம் வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான், அதனால நான் போய் தூங்குற மாதிரி அங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி. ஆளாளுக்கு இல்ல நீங்க வேண்டாம், நாங்க போங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும் சுகன்யா சொல்றாங்க, நான் அன்னைக்கு செஞ்சதுக்கான பிராயச்சித்தமா நானே போறேன், அப்படி என்ன கொன்னவா போறான், மயக்க மருந்து கொடுத்து மயக்கமாக்க தானே வைக்க போறான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானே
நானே செய்யறேன் இதா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ஒரு மனதான் எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. அப்பதான் ஞாபகம் வருது சுகன்யாக்கு. ஐயோ அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கவும் மயக்க மருந்து அவனும் வந்து கொடுக்க மாட்டான். என்னத்தான் அவங்க வீட்டுக்கு வந்து மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். ஆக்சுவலா அந்த மருந்தை நான் தான் அரசியை கொடுத்து மயக்கமாக்க வைக்கணும்னு சொன்னா அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. சரி இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க, இது நமக்கு ரொம்ப வசதியா போச்சு, நம்ம யாராச்சும் ஒருத்தர் அங்க போய் படுத்துக்கலாம், அவன் கடத்திட்டு போறப்ப நம்ம கையும் களவுமா புடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரின்னு இவங்களும் ஈவினிங் ஆகுது, அந்த மருந்த குமார் கிட்ட வாங்க போறாங்க. குமார் சொல்றாங்க, சித்தி நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நைட்டு யாருமே காவலுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், என்னடா இப்படி சொல்றா, எப்படிடா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சுகன்யா அதெல்லாம் எனக்கு தெரியாது சித்தி, அவங்க யாரும் காவலுக்கு இருக்கக்கூடாது, நீ ஒண்ணு பண்ணு சித்தி, பேசாம அந்த மருந்த அரசுக்கு கொடுக்கறதோட சரி, அங்க காவலுக்கு இருக்காங்க பாரு, அவங்க எல்லாத்துக்கும் தூக்க மருந்தை கலந்து கொடுத்துருப்பாள்ல அப்படின்னு சொல்றாங்க. டே குமாரு, நான் போய் எங்க போய் இந்த மருந்தெல்லாம் வாங்குறது குமாரு, சித்தி அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நானே ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு அந்த மருந்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அடப்பாவி, என்னை மாட்டி விடுறதுக்குன்னே இப்படி வழி பண்ணிட்டு இருக்கியடான்னு நினைச்சுக்கிட்டு சரிடான்ட்டு மருந்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க சுகன்யா. குமாரும் சில பல விஷயங்களை சுகன்யா கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாண்டியன் வீட்டுக்குள்ள ஆக்சுவலா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஆனா எல்லாருமே சகஜமா இருக்கிற மாதிரியும் எப்பயும் போல வந்து சாப்பிட வர்ற மாதிரியும் கடைக்கு போற மாதிரியும் அப்படியே ஆக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் குமார் நோட் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சுகன்யாவும் வீட்டுக்கு வந்த பின்னாடி என்னாச்சுப்பா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. மருந்து கொடுத்து விட்டுருக்காங்க, அப்புறம் காவலுக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இங்க காவலுக்கு இருக்கவங்க எல்லாத்துக்கும் தூக்க மருந்து வேற கொடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லவும் கதர் சொல்றாரு, சரி இதுவும் நமக்கும் வசதி தான்ப்பா, ஏன்னா அவன் நம்மளெல்லாம் அடிச்சு போட்டுட்டு உள்ளுக்குள்ள வரணும், நம்ம எல்லாம் தூங்கிட்டோம்னா ஈஸியா வந்து அரசி கடத்திட்டு போறான்னு நினைக்கிறான்ல, அவன் உள்ளுக்குள்ள வந்தானா நம்ம போலீஸோட கையும் களவுமா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான், சரிப்பா அப்படியே பண்ணிடலான்னு சொல்றாங்க. மணி 10 மணி ஆகுது, எல்லாம் ரெடியா இருக்காங்க, போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால பின்னாடி கேட்டு வழியா போலீஸ் மஃப்டில உள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. கூடவே ஒரு மீடியா பர்சனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அரசியை கடத்திட்டு போறதுக்காக அந்த ஜன்னலோர ரூம் இருக்குல்ல, அதுல ஒரு கேமராவை பிக்ஸ் பண்றாரு. ஏன்னா குமார் வந்து கடத்திட்டு போகும்போது அதை வீடியோவா எடுக்கணும்ல, அதுக்காக தான் இது எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லா செட்டிங் எல்லாம் சூப்பரா பண்ணி வச்சுட்டாங்க. மணி 10:30 மணி ஆகுது. பாண்டியன், கோமதி எல்லாருமே வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, சுகன்யா அங்க போறது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அத்தாச்சி ஒரு பிரச்சனையும் இல்ல அத்தாச்சி, நான் மயக்கமான மாதிரி நடிக்க போறேன், அவன் என்ன கடத்த வர்றப்போ நீங்க எல்லாம் புடிச்சிருவீங்களா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் செஞ்சதுக்கு பரிகாரம் இது ஒண்ணுதான், ப்ளீஸ் என்ன இதை செய்ய விடுங்க அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க. சுகன்யாக்கு ஆக்சுவலா அவங்க திருந்தல, அவங்களுக்கு என்ன கோவம்னா இந்த குமார்னாலதான் அவங்க மாட்டினாங்க, அதனால குமாரை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலை எல்லாத்தையுமே சுகன்யா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 11 மணி ஆகுது. சுகன்யா போய் அங்க படுத்து தூங்குற மாதிரி அங்க போய் படுத்திருக்காங்க. குமார் கால் பண்றாரு, சித்தி லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு உங்க வீட்டுல, என்ன எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது சுகன்யா என்ன சொல்றாங்கன்னா, மருந்தெல்லாம் நாங்க கொடுத்துட்டோம், வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் சித்தி, சரி நீயும் தூங்கிற போய் நான் கரெக்டா ஒரு 1:30க்கு வந்து அவளை கடத்திட்டு போயிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அந்த போன் பேசுனது எல்லாத்தையுமே இவங்க ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க. சுகன்யா அந்த ரெக்கார்டை எடுத்து கதிர் அவரோட போன்லயும் டிரான்ஸ்பரும் பண்ணிக்கிறாரு. சரவணனும் செந்திலும் சொல்றாங்க, இனிமேலும் இங்க நின்றுட்டு இருந்தோம்னா அவன் வர்றப்போ நம்ம மேல சந்தேகம் வந்துடும், நம்ம ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மஃப்டில வந்த போலீஸ் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு கபோர்டு இருக்கு. அந்த கபோர்டுக்குள்ள அந்த மீடியா பர்சன் ஒருத்தர் கேமரா வச்சுட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. கட்டலுக்கு நேரா ஒரு பல்ப் இருக்கு, அந்த பல்பையும் ஒரு கேமராவை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அந்த மீடியா பர்சன். கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இந்த கபோர்டுல இருந்தும் வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடியா நின்றுட்டு இருக்காரு. மணி யாருமே தூங்கல, எல்லாரும் படக்குன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சமயத்துல டைம் பார்த்தா 11:13 ஆகுது. திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு புகை மண்டலம் மாதிரி சூழுது. எல்லாரும் லொக்குன்னு இருமிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மீடியா பர்சனும் சரி, மஃப்டில வந்த போலீஸும் சரி, பாண்டியன் குடும்பம் அத்தனையும் மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகன்யாவும் அப்படியே மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் மணி இப்போ 1:30 ஆகுது. மாஸ்க போட்டுட்டு ஒரு கும்பலே பாண்டியன் வீட்டுக்குள்ள இறங்குது. கரெக்டா அந்த ஜன்னல் இருக்கிற ரூமுக்குள்ள அந்த கும்பல் அப்படி போகுது. அதுல குமாரும் ஒருத்தர், எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கனால யாருன்னே தெரியல. மீடியா பர்சனும் கபோர்டுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்தனால அவருனாலையும் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனா அந்த
பல்ப்ல ஒரு கேமரா வச்சிருக்காங்கல்ல, அது மட்டும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இது நைட்லயும் கூட வீடியோ எடுக்கக்கூடிய கேமரானால அங்க நடக்கிறது ஃபுல்லா லைட் எல்லாம் ஆஃப் பண்ண பின்னாடி டீட்டெயிலா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. அரசியோட ரூமுக்குள்ள வர்றாங்க. அந்த ஜன்னல் இருக்குல்ல, அந்த ரூமுக்குள்ள வந்தோடனே அரசி தூங்குவான்னு சொன்னாங்கல்ல, அந்த ஓரத்துல அந்த ஜன்னல் வச்ச ரூமுக்குள்ள வந்தோடனே சுகன்யா மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு அரசி தான் அங்க மயக்கத்துல இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அரசிய சாக்கு பையில தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்றாரு குமார். அப்பயும் திலீப்னு சொல்றாங்க, இது அரசியான்னு பாத்துக்கோ அப்படிங்க, எங்க சித்தி சொல்லிருச்சுடா, அது இங்க படுக்க வச்சிருக்கோம், அது ஒரு கேனை, நான் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க லைட்டும் கூட அடிச்சு பார்க்காம சுகன்யாவை அரசி நினைச்சுக்கிட்டு ஒரு சாக்கு பைக்குள்ள போட்டு சுகன்யாவை கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. குமார் அவங்க ஆளுகள்லாம் கார்ல சுகன்யாவை தூக்கி போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க போறாங்க போறாங்க. அந்த ஊரை விட்டே ஒரு வேற காட்டு பகுதிக்கு சுகன்யாவை கூட்டிட்டு போறாங்க. திலீபன் கேக்குறாரு, குமார் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம ஊர்லயே ஏகப்பட்ட இடங்க இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூரம் எதுக்குடா வந்துட்டு இருக்கணும். டே திலீப்பா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒரு மலை பாங்கான பகுதிக்குடா. என்னென்ன பண்ண தெரியுமா, சும்மா விடுவனா, அங்கேயே வச்சு அவளை சித்திரவதை பண்ணி மலையில இருந்து புடிச்சு தள்ளி விட போறான் அப்படின்னு சொல்றாங்க. டே குமார் சொல்றதை கேட்டுட்டு, என்னமோடா நீ ஏன் உன் பிளான பண்ணி என்னமோ செய்ய அப்படின்னு சொல்லிடுறாரு திலீபன். இதுக்கடையில பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4 மணி ஆயிருது. அப்பயும் யாருமே எழுந்திருக்கவே இல்லை, எல்லாம் தூக்கத்திலே இருக்காங்க. இந்த மீடியா பர்சனுக்கு போன் கால் வந்துகிட்டே இருக்கு. அவரை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரிஞ்சோடனே அந்த மீடியால இருந்து இந்த இடத்துக்கு ஒரு ஆளை அனுப்பிச்சு விடுறாங்க. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனோட வீட்டுல வந்து தட்டுறாரு. ஆனா வீடு திறந்து கிடக்குது. என்னடா வீடு திறந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாருன்னா அங்க மீடியாவுக்கு கால் பண்ணி, அந்த பாண்டியனோட வீடே திறந்து கிடக்குது, வீட்டுக்குள்ள ஒருத்தருமே இல்லாத மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல, நீங்க எதுக்கும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க, நானும் உள்ள பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயத்த பூரா அவங்க கிட்ட கன்வே பண்ணிட்டு நேரா போனை கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா எல்லாருமே மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு பயந்து போயிடுறாரு. அதுக்குள்ள போலீஸ், அதுக்கப்புறம் இவரோட மீடியால இருந்து ஆட்களும் எல்லாம் உள்ள வந்து பாக்குறாங்க. எல்லாருமே மயக்கம் போட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் உயிர் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பாண்டியனோட வீட்டுக்கே டாக்டர்ஸ் நிறைய பேத்த வர வச்சு செக் பண்ண வைக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, மயக்கத்தை உண்டாக்குற கேஸ் ஏதோ இங்க லீக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோடனே ஒவ்வொருத்தரும் எல்லாம் கண்ணு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாண்டியன் கண்ணு முழிச்ச உடனே அரசி எங்க அப்படின்னு தான் விழுந்தடிச்சு ஓடுறாரு. தட்டு தடுமாறி போய் பார்த்தா அரசி அங்க மயக்கத்துலதான் இருக்காங்க. அப்பதான் உயிரே வருது பாண்டியனுக்கு. அப்பாடா அப்படிங்கும் போது போலீஸ் முதல் கொண்டு எல்லாருமே கண்ணு முழிச்சு எழுந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ சுகன்யாக்கு என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு எல்லாம் பதட்டப்படுறாங்க. அப்பதான் கண்ணு முழிச்சு எழுந்திரிச்சு வர்றாரு அந்த மீடியா பர்சன். அவர் சொல்றாரு, நான் அந்த லைட்ல ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், அதை எடுத்தோன்னா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிடும்னு சொல்றாரு. அந்த கேமராவை எடுத்து டிவில பார்க்கும்போது தான் தெரிய வருது, எல்லாருமே மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க, சுகன்யாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது தெரிய வருது. ஐயோ, நம்மனால இப்படி சுகன்யா மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கோமதி, அக்கா பேசாம இருக்கா, சுகன்யாக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா, பாத்துக்கலாம் விடுக்கா அப்படின்னு சொல்றாரு பழனி. போலீஸ் இப்ப நேரா சக்திவேல் வீட்டுக்கு தான் போகுது. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிருக்க, உன் பையன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ, அதுக்கு என் பையனுக்கு ஒன்னும் தெரியாது, சம்மந்தமே இல்ல, இவ்வளவு வேலை செய்யற அளவுக்குலாம் என் பையனுக்கு திறமையே இல்ல அப்படின்னு சொல்றாரு சக்திவேல். சக்திவேலுக்கு வேற பயம், இவன் வேற ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி கடைசியில மறுபடியும் மாட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு அவரு ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்காரு. அவர் ரூம்ல தான் இருக்கா, வேணாலும் போய் பாருங்க அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. ரூம்ல போய் பார்த்தா அங்க குமார் இல்ல அப்படின்னு போலீஸ் சொன்னோன்னேவே முத்துவேல் சொல்றாரு, குமார் மட்டும் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நானே புடிச்சிட்டு வந்து அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. யோ, நீ எல்லாம் ஒரு அண்ணனா அப்படின்னு மனசுக்குள்ள சக்திவேல் நினைச்சுக்கிட்டு, என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லும் போதே, நாங்க இந்த வீடியோ ஒண்ணு எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணா உங்க பையன் அதுல இன்வால்வ் ஆயிருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. திருத்தின்னு முழிக்கிறாரு சக்தி. ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, என்ன சார் திருத்தின்னு முழிக்கிறீங்களா, முகத்தை மூடிட்டு வந்தாலும் நாங்க அந்த அங்க அடையாளங்களை வச்சு யார் அதன்னு கண்டுபிடிச்சிருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியன் வீட்டுக்குள்ள ரொம்ப பதட்டமா இருக்கு. சுகன்யாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு டென்ஷனா இருக்காங்க. கதிர், சரவணன், பழனி, செந்தில் இவங்க எல்லாரும் வந்து நம்ம ஒவ்வொரு பக்கம் போய் தேடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க பார்த்தோம் சார். 1:45 மணிக்கு உங்க வீட்டுல இருந்து ஒரு வண்டி கிளம்பி அந்த சிசிடிவி இருக்கிற கடைக்கு பக்கத்துல கிராஸ் பண்ணி போயிருக்கு சார். அதை வச்சு கெஸ் பண்ணும்போது அவங்க ஊரை விட்டே வேற எங்கேயோ போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க எங்கெங்க போறாங்களோ அங்கங்க
இருக்க ஃபுட்டேஜ் வச்சு நாங்க அவன் எங்க போறான்னு கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. சுகன்யாவை நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. கோமதி சொல்றாங்க, சார் அந்த குமார புடிச்சீங்கன்னா அவனை சும்மா விட்டுறாதீங்க சார். நாங்க எல்லாம் பாத்துக்குவோம்மா. இவன் பண்ண வேலைக்கு இவன் கண்டிப்பா தண்டனை இவன் அனுபவிச்சுதாம்மா ஆகணும், கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் போறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சக்திவேலோட பையன் குமார் தானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாண்டியன் சக்திவேல் போயிட்டு முன்னாடி போய் நின்னு பயங்கரமா சத்தம் போடுறாரு. டேய், நீங்கெல்லாம் ஒரு மனுஷனாடா, பொம்பளை பிள்ளைன்னு நினைச்சீங்களா, வேற என்னன்னு நினைச்சீங்கடா? அது அவங்களோட வாழ்க்கைடா, பாவண்டா. என் பிள்ளைக்கு பாதுகாப்புக்கு வந்து அந்த சுகன்யாவை உன் பையன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னேவே சக்திவேலுக்கு போச்சு போ, இவன் ஒரு முட்டா பையனாவே இருக்கிறானே, நான் பெத்த மவனே பணங்கொட்ட தலையா, இந்த கடவுள் ஏன்டா குமாரு உனக்கு மூளையை வைக்காம களிமண்ணை வச்சு படைச்சிட்டானேடா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு மனசுக்குள்ள சக்திவேல். நானும் எல்லா பக்கமும் ஆளை விட்டு தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு மட்டும் அந்த குமார் கையில கிடைச்சான்னா நேரா நான் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா அப்படிங்கிறாரு சக்திவேலு. சக்தி, இனிமேல் வாயை திறந்து பேசாத. உன் பையனுக்கு கொடுத்த சான்ஸ் முடிஞ்சுது. இனி அவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ்வளவு தடவை படிச்சு சொல்லியும் இந்த தப்ப அவன் திருப்பி பண்ணியிருக்கான்னா என்ன அர்த்தம்? நம்ம சொன்னதை எதுவுமே அவன் காது கொடுத்து கேட்கல, நமக்கு மரியாதைன்னு தெரியல. அப்படிப்பட்ட பையன் நமக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்றாரு. பாட்டி சொல்றாங்க, இந்த குமார் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே, எங்க குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்குன்னே வந்த கோடாலி காம்பாயிட்டானே இவன் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம குமார் என்ன பண்றாருன்னா நேரா வண்டி அந்த மலை பிரதேசத்துக்குள்ள விடுறாரு. மலை மேல ஏறி போறாரு. அதுவும் மலை உச்சிக்கு பக்கத்துல கொண்டு போயிட்டு அப்பாடா எப்படியோ வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் கட்டம் முழிக்கிறாங்க சுகன்யா. முழங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ விடுங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராச்சு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. முழிச்சிட்டா போல இருக்கு, அவளை கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாரு குமார். நேரா குமார் முன்னாடி வச்சு அந்த சாக்குல கட்டு போட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த சாக்க கட்டி வச்சிருக்காங்க. கட்டா ஊத்துட்டு சாக்க அப்படியே திறந்து உள்ள பார்த்தா அங்க அரசி இல்ல, சுகன்யா இருக்காங்க. லூசு சித்தி, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்றாரு குமார். டேய், நான் லூசு இல்லடா மாங்கா மடையா, நீ தாண்டா லூசு அப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறாங்க சுகன்யா. என்ன சித்தி சொல்ற, நீ எப்படி இங்க வந்த அப்படிங்கவும், ஆமா அவங்க வீட்டுல கடைசி நேரத்துல பிளான் தெரிஞ்சு போச்சு, அதனால அரசி படுக்க வேண்டிய இடத்துல என்ன படுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு உருட்ட உருட்டுறாங்க. அத வேற குமார் நம்பிடுறாரு. பிளான் எல்லாம் கெட்டு போச்சு, சொதப்பிருச்சியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த வண்டி எங்கெங்க போச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமா ட்ரேஸ் பண்ணி எங்க அந்த வண்டி கடைசியா போச்சு அப்படின்னு பாக்குறப்போ அந்த மலை உச்சிக்கு தான் அந்த வண்டி போயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அந்த ஏரியால இருக்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோடனே அங்க இருக்க போலீஸ் நேரா மலை உச்சிக்கு அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல வண்டியும் இருக்கு. இத பார்த்தோன்னே இந்த ஏரியாக்குள்ளதான் அந்த குமாரும் அவங்க கும்பலும் சுத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கறது தெரிய வருது. எல்லாருமே பதுங்கி எல்லா பக்கமும் ரவுண்ட் அடிக்கிறாங்க. கடைசியில அங்க ஒரு சின்னதா ஒரு கூரை வீடு இருக்கு. அதுக்குள்ளதான் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. நேரா அந்த கூரை வீட்டவே ஃபுல்லா சுத்தி வளைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கரை வச்சு குமார் கிட்ட போலீஸ் பேசுறாங்க. டே குமாரு, நீ உள்ள இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீயும் ஆட்களும் வெளியே வந்துருங்க, அதுவும் சுகன்யாக்கு எந்த வித காயமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லவும், போச்சு போ, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு திலீபன் சொல்றாரு. அதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு குமார். ஏன்டா இப்படி லூசு மாதிரி சிரிக்கிற அப்படின்னு திலீபன் கேட்டோடனே, ஆமாண்டா நான் லூசு தான், எனக்கு மனநிலை சரியில்லை, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், நான் எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடுவேன், என்னை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வெளியே போறாரு. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டே வெளியே போய் நிக்கிறாரு குமார். அவங்க ஆளுங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி சுகன்யாவை சேஃப் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து போலீஸ் விடுறாங்க. குமாரையும் அவங்க ஆட்களையும் போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு போயிடுறாங்க. சுகன்யா வீட்டுல கொண்டு வந்து விடும்போது சுகன்யா பார்த்த உடனே கோமதி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நீ வந்துட்டில, உனக்கு ஒன்னும் ஆகல அப்படிங்க. அத்தாச்சி, எனக்கு ஒன்னும் ஆகல அத்தாச்சி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சுகன்யா மேல எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எண்ணம் வருது. அப்பதான் சுகன்யா நினைக்கிறாங்க, அவாடா இந்த வீட்டுல நீ நம்மளை பத்தி எவனும் திட்டவும் மாட்டான், ஒன்னும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. குமார போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. இனி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாம் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கதறி சொல்றாரு, அவன் மனநிலை சரியில்லைன்னு சொல்லிதான் வெளியே வந்திருக்கான், சோ இதை வச்சு இந்த கேஸையும் உடைச்சு கொண்டு வந்து வெளியே வந்துருவான் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல விடக்கூடாது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே இருக்க பெரிய வக்கீலா பார்த்து கூட்டிட்டு போறாரு பாண்டியன். அதை விட ஒரு பெரிய வக்கீலா, தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 வக்கீல வச்சு வாதாடுறதுக்காக சக்திவேல் கூட்டிட்டு போறாரு. குமாரையும் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம்
கேஸும் கோர்ட்டுக்கு வருது. அப்ப என்ன ஆயிருதுன்னா, குமாருக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு குமாரோட தரப்பு வக்கீல் வாதாடுறாங்க. பாண்டியன் தரப்பு வக்கீல் வந்து இல்ல, அவன் வேணும்னே தான் இதெல்லாம் பண்றான், அவன் பழி வாங்குற எண்ணத்தோட தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் வாதாடுறாரு. இப்படியே ரொம்ப நாட்கள் போய்கிட்டே இருக்கு. கடைசியா தீர்ப்பு சொல்ற நாள் வருது. என்ன ஜட்ஜ் தீர்ப்பு சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போய் அன்னைக்கு கோர்ட்ல போய் உட்காந்துருக்காங்க. குமார் மனத அளவால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது குமார் தரப்புல இருக்க வக்கீலால நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால குமாரோட மனநிலை சரியாகிற வரைக்கும் அவரை மனோதத்துவ மருத்துவமனையில சேர்த்தி அது குணமான பின்னாடி அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஐயோ மறுபடியும் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்துருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அப்பதான் வைக்கிறாரு ஒரு ட்விஸ்ட ஜட்ஜு. அவன் முழுவதுமா குணமான பின்னாடி மறுபடியும் சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு வரணும், அவன் 4 வருட கடுங்காவல் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே எல்லாத்துக்கும் செம்ம சந்தோஷம். ஆனா சக்தி தான் அப்செட் ஆயிராரு, மாறி ரொம்ப கவலைப்படுறாங்க. குமார் பயங்கர டென்ஷன் ஆயிராரு. ஏன்னா மனநிலை சரியில்லைன்னு இவர் சொன்னனால எப்படியும் 1 வருஷம் 2 வருஷமோ 3 வருஷமோ ஹாஸ்பிட்டல்ல போட்டு அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 4 வருஷம் தண்டனை அனுபவிச்சா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காரு. சக்தியும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் குமார மனநிலை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்டு வாசலே பாண்டியனோட குடும்பம் எல்லாம் நின்னுட்டு இருக்கு. குமார் அவங்கள பார்த்து அப்படியே மறைச்சுக்கிட்டே போகும்போது பாண்டியன் சொல்றாரு, டேய் குமாரு, கடவுள் இருக்காரு குமாரு, கடவுள் இருக்காரு, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இப்போ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்பதான் அரசி வர்றாங்க. சார், நான் ஒரு நிமிஷம் இவங்கிட்ட பேசிக்கலாமா அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாங்க. பேசிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளும் பக்கத்திலே நிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஊர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி தலை குனிய வச்சு என் குடும்பத்தையும் என் அப்பாவையும் தலை குனிய வச்சு நிக்க வச்சேன்ல, அதுக்கான தண்டனை இதுதான்டா. ஒரு மனநிலை சரியில்லாத ஆளா கல்லெடுத்து உன்னை எரியாத குறையா மக்கள் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வேஸ்ட் குமாரி, நீ உனக்கு எதுவுமே செட் ஆகாது. என்னமோ சொல்லிட்டு இருந்த பணக்கார பொண்ணா கோடீஸ்வரம் பொண்ணா எங்க பெரியப்பா பார்த்து வச்சிருக்கான்னு இனி எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப புரிஞ்சுக்க குமாரு, யாராச்சும் பழி வாங்கணும்னு நினைச்சா அவங்கள பழி வாங்குறியோ இல்லையோ அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும். என்ன கேவலப்படுத்தணும்னு நினைச்ச, ஆனா நீ தான் இப்ப கேவலப்பட்டு நின்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்பா போலாம் அப்படின்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அரசி, கோமதி, மீனா, ராஜி எல்லாம் வர்றாங்க. அப்படி ராஜி பார்த்து சொல்றாங்க, ஏன்னா இப்படி பண்ணா, இப்போ உன் வாழ்க்கை தான் கெட்டு போய் நிக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லவும் கோமதி சொல்றாங்க, ஆமாண்டி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சா இப்படித்தான் நிக்கணும். இது உனக்கு மட்டும் ஒரு பாடமா இருக்காது குமாரு. உன்ன மாதிரி இது மாதிரி ஒரு பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறானுங்க பாரு, அவனோட வாழ்க்கை எல்லாமே இப்படித்தாண்டா போகும். அவனுக்கு வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்காதுடா. இனி என் மூஞ்சிலேயே முழிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து கோமதி போறாங்க. மீனா, ராஜி 2 பேரும் முறைச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்பதாங்க வர்றாங்க ஆனந்தமே 3 பேரும். டே மாப்பு, பாத்தியா இப்போ மாமியார் வீட்டுக்கு, கோடீஸ்வர மாமியார் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேல்ல, அதனாலதான் சூப்பரான ஒரு மாமியார் வீட்டுக்கு நீ இப்ப போற, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா அங்கிருந்து பேசிட்டு போயிடுறாங்க. செம்ம கடுப்பாகிறாரு குமாரு. சக்தி வர்றாரு, பாவி பையில எத்தனை தடவை சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டியடா, இப்ப பாரு உன் வாழ்க்கையே போச்சு பாரு அப்படின்னு திட்டாருப்பா. நீ என்ன பண்ணவே ஏது பண்ணியே தெரியாது, சுப்ரீம் கோர்ட் போனாலும் சரி நான் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அங்க இருக்க கான்ஸ்டபிள் சொல்றாரு, தம்பி அப்படிலாம் நீ வெளியே வர முடியாது தம்பி, உனக்கு கண்டிப்பா களி கன்ஃபார்ம், நீ கண்டிப்பா மனநல ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். அதே மாதிரி 4 வருஷம் தண்டனை வேணா குறையலாமே தவிர நீ ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே இந்த அரசினாலதான் எனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு குமார். அப்போதான் முத்துவேல் வர்றாரு. டே, இப்ப புலம்பி என்னடா பண்றது, நாங்க அத்தனை தடவை சொன்னோம் திருந்தாம இப்ப புலம்பிட்டு இருந்த என்ன பண்றது, நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. டே சக்தி, நீ வர்றன்னா எங்க கூட வா, இல்லாட்டி உன் மகன் கூட சேர்ந்து போய் களிய தின்னு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. டே குமார், உன்னை பெத்ததுக்கு எனக்கு குழந்தையே இல்லாம இருந்திருக்கலாம், என்னை கேவலப்படுத்திட்டடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு சக்தி வேலு அங்க இருந்து போயிடுறாரு. குமார், என்னடா இப்படி ஆயிடுச்சே வாழ்க்கை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் வந்து, என்னையா குடும்பத்து கூட பேச விட்டுட்டு இருக்க, முதல்ல வண்டியில ஏத்தி உன அப்படின்னு சொல்றாங்க. நேரா குமாரை கொண்டு போய் மனநல ஹாஸ்பிட்டல்ல விட்டுறாங்க. குமார் அங்க பயங்கர கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அப்பதான் யோசனை பண்றாரு, ஒருவேளை நம்ம பொண்களுக்கு இது மாதிரி தப்பு பண்ணுனா இது மாதிரிதான் அனுபவிக்கணுமோ என்னமோ அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு குமார். பாண்டியன் வீட்டுல அரசியும் சரி மத்தவங்களும் எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. இந்த குமாரோட பிரச்சனை இல்லாம இனி அவங்க சந்தோஷமா வாழ போறாங்க. இப்படிதான் இந்த எபிசோட நகரும்னு நினைக்கிறேன்.